தன்னோட அப்பா இங்கேருந்து துளசியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிடுவாங்களோன்னு பயந்து வெற்றி வந்துட்டு ஜோஷியர்கிட்ட பொய் சொல்லிடுறாரு. ஜோஷியரும் வந்தவொடனே வந்துட்டு நீங்கள் சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு, ஆனால் அதில் ஒரே ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. என்னென்னா நீங்கள் ஏற்கனவே பண்ண விபத்தோ இல்லை உங்களுக்கு நடந்த விபத்தோ யாருக்கும் நடந்த விபத்தோ யார்கிட்டையும் நீங்கள் மறைச்ச விபத்துனாலேயோ வந்துட்டு உங்களுக்கு பெரிய ஆபத்து மொத்தமே இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. ஆனால் அதுக்காக வந்துட்டு நீங்கள் புதுசாக வந்த பொண்ணு இந்த வீட்டுக்கு உங்கள் சின்ன மருமக வந்திருக்காங்க இல்லையா, அவங்கள உங்கள் கூடவே வச்சுக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது. அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் எப்போவுமே நடந்துக்கூடாது யாருமேன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னா அவரும் சரின்ற மாதிரி தலையாட்டிக்கிறாரு. அப்புறம் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு அந்த துளசியை போய் எதுக்கு வீட்டில் வச்சுக்கணும், முதல்ல வெளியே அனுப்பிச்சிடலாம், ஜோசியர் இப்போல்லாம் போய் சொல்கிற மாதிரி தெரியுது, அவ்வளோ கரெக்டாக ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் கரெக்டாக தான் சொல்கிறாருன்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா அந்த ஆக்சிடென்ட் விஷயத்த சொன்னனால அது உண்மைன்றது அவர் யோசிக்கிறாரு. அதனால் கொஞ்ச நாளைக்கு துளசியை வந்துட்டு நீ எதுவும் கஷ்டப்படுற மாதிரியெல்லாம் பேசாத, இருக்கட்டும் பார்த்துக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் துளசி வந்து வெற்றிக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் தானே எல்லாத்துக்கும் காரணம், ஜோஷியர்கிட்ட போய் சொல்ல சொன்னது அப்படின்னு சொன்னாங்க. அப்படியெல்லாம் இல்லை மேடம், நீங்கள் உண்மையிலே ராசியானவங்க, நீங்கள் வந்துட்டு கூட தான் இருக்கணும், ஜோஷியர் கரெக்டாக தான் சொல்லியிருக்காருன்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே வெற்றி வந்துட்டு பொய் சொல்ல சொல்லி தான் பணம் கொடுத்துருக்காரு. ஆனால் அந்த ஜோஷியர் வந்துட்டு சொல்லி முடிச்சுட்டு போகும்போது வந்து பணத்தை திருப்பி கொடுத்துட்டு நான் சொன்னது எல்லாமே உண்மைப்பா, நீ சொன்னதுனால சொல்ல, ஜோஷியர்களே இதுதான் உண்மை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதை துளசிக்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மகேஷ் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. அப்போ கரெக்டாக காலிங் பில் சத்தம் கேட்குது. நான் போய் இது திறக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அத்தை சொல்ல, இல்லை வேண்டாம், எனக்கு யாருன்னா கேட்டுட்டு வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு மகேஷே போய் திறக்கிறாரு. பார்த்தா துளசி இருக்கிற பிரச்சனையில் இவங்க வரியா அப்படின்னு கடுப்பாக வராங்க. வாங்க துளசி எப்படி இருக்கீங்க என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் அவங்க அம்மா அண்ணியெல்லாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எங்கே அஞ்சலின்னு சொல்லி கேட்க, ரூமில் இருக்கா அப்படின்றாங்க. நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு துளசி போய் இல்லை இருங்க நானே போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. அப்புறமா மகேஷ் போக என்னதாம்மா பிரச்சனை அஞ்சலிக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நல்லா தானே இருக்கான்னு, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது, என்னன்னே தெரியல, அவள் நம்ம அஞ்சலி மாதிரி இல்லைன்னு அவங்க அம்மாவும் அண்ணியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்துட்டு மகேஷ் நேராக மேலே போகிறாரு. இங்கே வந்து மீன் விற்கிற மாதிரி இது பண்ணிக்கிட்டே ஃபோனில் கேம் விளையாடிட்டுருக்காங்க. ஒரு பக்கம் மதி பார்த்துட்டு, நீ எதுக்கு மீன் விற்றுட்ருக்க, அவங்க சொந்தக்காரங்கெல்லாம் கீழே தான் இருக்காங்க, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு சொன்னாங்க. இங்கே பாரு, கீழே வந்துட்டு அஞ்சலியோட அக்கா வந்திருக்காங்க, அவங்க கொஞ்சம் படித்தவங்க, அவங்கக்கிட்ட கொஞ்சம் டீசெண்டாக நல்லா பேசி பழகுன்னு சொல்கிறாங்க. அதுக்காக நான் என்ன போய் டிகிரியாக படிச்சுட்டு வர முடியும் அப்படின்னு கலாய்க்கிறாங்க. பார்த்தா நீ எதுவும் பேசி தொலைக்க வேண்டாம், நீ அமைதியாக டீசெண்டாக நடந்துக்கிட்டா மட்டும் போதும், கிளம்பி வா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க நடக்கிற நிறைய பற்றி இப்படியெல்லாம் நடக்காத, பொறுமையாக நட அஞ்சலி மாதிரி. அவ்வளோலாம் நடந்தால் லேட்டாகும், நான் கேட் வாக் மாதிரி பண்ணிட்டாங்கன்னு தப்பாக இங்கிலீஷில் பேசிகிட்டு இருக்காங்க. நீ வந்து இங்கிலீஷ் பேசியே தொலைத்தவா அப்படின்ட்டு மகேஷ் வந்து கூட்டிகிட்டு வராரு. கீழே வந்தோடனே தூரத்துலேருந்து துளசியை காமிச்சா தான் அவங்க அக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, புருஷன் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி கேட்க, கல்யாணம் ஆயிடுச்சு, புருஷன் வந்து அரசியல் ஏதோ பண்ணிகிட்ருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி ஓகே பாப்பா நான் அசப்டிறேன்ட்டு அக்கா அப்படின்னு போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. என்னடி மெலிசாக இருக்கிறேன்னு சொல்லி இது பண்ணிட்டுருக்காங்க. அதெல்லாம் இல்லைக்கா நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. எழுத்தெல்லாம் நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னது இது இவ்வளோ இங்கிலீஷ் பேசுது அப்படின்ற மாதிரி மதியம் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க. அப்புறம் மாமா எப்படி இருக்காரு, அவரோட அரசியல் இதெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, நல்லா போகுதுன்ற மாதிரி துளசி சொல்லிடுறாங்க. அப்புறம் அப்பா எப்படி இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியே துளசியும் அவங்க அம்மாவும் ஷாக் ஆகி போயிடுறாங்க. அதோட எபிசோட் முடியுது.